பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வரும் எல்லா ரயில்களும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு தான் வரும். மொழியே தெரியலனா கூட அந்த வட இந்தியாவிலிருந்து வரும் அத்தனை பேரும் இவர்களை பார்த்து விட்டு செல்வார்களா இல்லையா? என்னையா மேலே உங்களுடன் ஸ்டாலின் சிரிச்சுனுக்கிறாரு, கீழே இவங்க பூரா ரோட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இதை கூட பார்க்காத இந்த உளவுத்துறையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் என்னதான் செய்கிறார்கள் அப்படின்ற கேள்வியை குறைந்தபட்சம் முதல்வர் அவர்களை பார்த்து எழுப்ப வேண்டுமா வேண்டாமா? 4 நாட்கள் யாருமே அந்த துப்புரவு தொழிலாளிகளை கண்டுகொள்ளாவிட்டால் அவர்களாக கலைந்து சென்று விடுவார்கள் என்று இவர்களுக்கு அதான் ஐடியா. உட்காந்து எங்கே போகிற நீங்கள் அந்த கேட்டை யூஸ் பண்ணி எல்லாரும் உள்ளே போயிட்டு வாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னோடனே 4வது நாளோ 5வது நாளோ ஃபஸ்ட்டு ஷபீர் போனார், நியூஸ் மினிட்ல போனாங்க, அப்புறம் அருள்மொழி போனார், அதுக்கப்புறம் நாம போனோம், அதற்குள் ரெட்பிக்ஸ் போனாங்க. அதற்குள் தாவேக நாம சென்ற அன்று தான் தாவேக சென்றுவிட்டு வந்தார்கள். அதற்கு முன்பே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் சபாநாயகர் திரு ஜெயக்குமார் அவர்கள் சென்று வந்து விட்டார். அந்த நம்ம போயிட்டு வந்த மறுநாள்லேருந்து பத்திச்சுது. அங்கே வந்து அந்த வேண்டுதல் மாதிரி போராட்டம் எனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எல்லாரும் எப்படி சென்றது போல போகலைன்னா சாமி குத்தம் ஆயிட்டு எல்லாரும் போய் தொழிலாளிகள் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உணவு வழங்குவது, குடிநீர் வழங்குவதுன்னு அதுக்கப்புறம் ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் என்பவரும் சென்று அங்கே குடிநீர் உணவு எல்லாம் வழங்கி இந்த வேலைகளை அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள். முக்கியமான காரணமா வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னு மக்கள் நினைச்சது ஒரு காரணமா இருக்கலாமாங்க சார்? அதுதான் காரணம்.